வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் கோரிக்கைகள், மனுக்கள் மிக அதிகமாக போகிறது. அது சட்டப்பேரவையிலேயா இருந்தாலும் சரி, மக்களிடத்திலேயா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களிடம் மிகுந்த கோரிக்கைகள், மனுக்கள் சென்று கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்கில் ஏன் நாள் கணக்கில் நின்று முதல்வர் அவரிடத்துல தான் இந்த மனுவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வரிசையில் கியூவில் நின்று அதை பார்த்து கொடுத்துட்டு தான் போகிறாங்க. சட்டப்பேரவையிலும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் லைவில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாமும் ஒரு கோரிக்கையை முதல்வர் அவர்களுக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது இன்னைக்கு இல்லை, இந்த அரசு எப்பொழுது ஆட்சி அமைத்ததோ, இந்த தாவேகா எப்பொழுது அரசு அமைத்ததோ அந்த நாளிலிருந்து நமக்கு இந்த எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கால நேரம் நமக்கு ஒத்துழைப்பு தராத காரணத்தினால இந்த பதிவின் வழியாக நாம அதை சொல்லிடுவோம். இந்த பதிவு ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா, முதல்வர் அவர்கள் கவனத்திற்கோ செவிக்கோ போனுச்சுன்னா, இந்த சட்டம், இந்த கோரிக்கை அப்படின்றது நிறைவேறும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த பதிவை நான் போடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்லாம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு துறையிலும் சரி, பொதுத்துறையிலும் சரி, தனியார் துறையிலும் சரி, அந்த மாநிலத்தவருக்கே வேலையில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி அதற்குண்டான ஒரு சதவிகிதத்தை அவங்க போட்டு சட்டமா இயற்றி அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த மாநிலத்துக்காரர்களுக்கு தான் அங்க வேலைக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி, அது போன்ற சட்டம் இங்கு நம்ம தமிழகத்திலும் இயற்றி நம்ம தமிழர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு அப்படின்ற அந்த திண்டாத்தை ஒழிக்கிறது மட்டுமல்லாம, நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டையும் உரிமையும் நிலைநாட்டக்கூடிய திட்டமாக இது இருக்கும். முதல்வர் அவர்களிடத்தில் இது கவனத்திற்கு போக வேண்டும். அதனால் இந்த பதிவை எல்லோரும் பார்த்து ட்ரெண்ட் ஆக்குங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.